ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு 2 நாளுக்கு மசனக்குடி டூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 15 பேருக்கு பக்கமாக நாங்கள் மசனக்குடி போனாங்க. ஒரு 2 நாள் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணோம். அதனால் அந்த பிளேசஸ்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கிளிப்ஸாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் கார்டன், அதாவது குண்டல்பேட் தாண்டி சிங்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா மான் கூட்டம், மானுகளாக பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வருது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. குட்டி மான்லேருந்து பெரிய மான் வரைக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே சன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஆம்லா செடியும் நெல்லிக்காய் செடியும் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு பக்கத்தில். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் டூர் பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் மசனக்குடியிலேருந்து குண்டல்பேட் போகிற வழியில் எல்லாம் நிறைய பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு ரொம்பவே த்ரில்லிங்காக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் செடி எல்லாமே இருக்குது. இது வந்து நாங்கள் தங்கி இருந்த ரூம்லேருந்து இது வந்து வெளிப்புறம் இடம், இது வெளியில் இருக்கிற இடம். இது சுற்றி வர பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து காடு தாங்க. எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடி இதுதான். பயங்கரமான மிஸ்ட்டுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரூமும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசார்ட் பேர் ஆம்லா ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் தாங்க. 5 ரூம்ஸ் இருந்துச்சு. இதுக்கு வந்து 3 நேரம் நமக்கு வந்து ஃபுட்டு வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து 3 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு 3 நேரம் சாப்பிட்டோம். 15 பேர் இருந்தோம். 47,000 சார்ஜ் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம என்ன ஃபுட் கேட்குறோமோ அதை நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது நமக்கு லக் இருந்தால் நம்ம வந்து புளியெல்லாம் பார்க்கலாம். இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு குட்டி புலி வந்து தண்ணி குடிக்க வந்துச்சு. அதை நாங்கள் கூடி பார்த்தோம். பார்த்திங்கன்னா யானை நின்னாலும் நிற்கும். அப்புறம் கருஞ்சிறுத்தை கூட இருக்குதுன்னு கூட சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழி எல்லாமே நல்ல பசுமையாக அவ்வளோ மிஸ்ட்டோட நல்லா சிலு சிலு சிலுன்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் அப்படியே அங்கே ஏதோ நிற்கிதுன்னு சொன்னங்காட்டிக்கு நாங்கள் அப்படியே ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போனோம். என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சாரல் மழையாக இருந்துச்சு. அதுவுமே நல்லா நனைஞ்சிட்டே நம்ம பார்க்குறதும் அதுவும் நமக்கு வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நீங்கள் வந்து இந்த டூர் போகலான்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டே மசனக்குடி குண்டல்பேட் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிளேசஸ்லாம். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த இடங்களெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து லைவாக நம்ம வந்து அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். புலி, யானை, குழந்தைகளுக்கும் நம்ம நிறையா காமிக்கலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே குட்டி வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி ஆறு மாதிரி ஓடுது. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சிலு 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 சிலுன்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா யானை வந்து தண்ணி குடிக்க கூடி வந்துருந்துச்சு. பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. அங்கே வந்து கூட்டம் கூட்டமாக யானை வந்து தண்ணி குடிக்க வருது. ஸோ நம்ம வந்து குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அசால்ட்டாக இருக்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் ரூம்ஸ் தான் நல்லா ஹைஜீனிக்காக நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம வந்து அந்த ஃபுட்டெல்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க. மறக்காமல் நீங்கள் ஒன் டே டூர் போயிட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து காலையில் நேரம் எடுத்தது. அதாவது சூரியன் உதயமாகும் போது இங்கே எடுத்தது. குட்டி பார்க்கும் கூட அங்கே பக்கத்தில் இருக்குதுங்க. குழந்தைகளை நம்ம வந்து கூட்டிகிட்டு போய் விளையாடுறதுக்கும் குட்டி பார்க்கு. இதுதான் வந்து புலிங்க. அதாவது நாங்கள் வந்து ஜூம் பண்ணி எடுத்தங்காட்டிக்கு அவ்வளோக்கா தெரில. சின்ன குட்டி புலி தான் இது. நாங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தங்காட்டிக்கு இந்த மாதிரி இருக்குது. கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குட்டி புலி தான் இது. இதெல்லாம் பார்க்குறதே ஒரு த்ரில்லிங்கான விஷயந்தான். நம்ம டிஸ்கவரியில் அனிமல் பிளான்ட்டை தான் பார்ப்போம். நம்ம லைவாக பார்க்குறதே அது வந்து ரொம்ப நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. நாங்களும் அது கூட அப்படி போய் நாங்கள் ஷூட் பண்ணலான்ட்டு போனோம். ஆனால் எங்கள் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப அழகான இடம், அழகான பிரதேசம், மலை பிரதேசம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
மரத்து மேலே ஏறிடுச்சுங்க. அது ஓடி வந்து அப்படியே அது மரத்து மேலே ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யானை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிவரில் தண்ணி குடிக்க வந்திருக்குது. கூட்டமாக வந்திருக்குது பார்த்தீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.